செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இரண்டாவது, உன் சத்துருக்களை உன்னை விட்டு விளக்குவாராம். படிக்கிறேன் கேளுங்கள். எமோரியரையும் கானானியரையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன். அன்பானவளே, உனக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சேனை இருக்கலாம். சத்துரு வெள்ளம் போல வரலாம். அதிகமாக பிசாசு என்றைக்குமே தனியே வருவதில்லை. அவனுக்கு தெரியும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அன்பானவர்களே, அவன் திரளாய் அநேகர் வாழ்க்கையை பார்க்கிறோமே, பட்டக்காலிலே படும், கெட்ட குடியை கெடும். தொடர்ந்து ஒரே குடும்பத்திலே தொடர்ந்து பிரச்சனைகள், பாடுகள், சில நேரங்களிலே பலமுறை போராட்டம், வெளியான தாக்குதல், உள்ளான தாக்குதல், காணக்கூடிய தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல், இப்படிப்பட்ட நிலைகளே அது எத்தனை மிகப்பெரிய பாடுகளாக இருந்தாலும் பக்தன் பாடினது போல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அந்த எதிர்க்கும் சக்திகளை துரத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் எமோரியனை, கானானியனை, ஏத்தியனை, பெர்சியனை, ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன். எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ தலைகுனிந்து பார்க்கப்பட்டாயோ அதே ஜனங்கள் மத்தியிலே அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். அவர் சொல்கிறார், நான் துரத்தி விடுவேன். அந்த வசனத்தை படிக்கிற கேளுங்கள். இன்று நான் துரத்துகிறேன். இந்த வார்த்தை எத்தனை அருமையான வார்த்தை. 11ஆம் வசனம், இன்று நான் துரத்துகிறேன். இவர் யார்? சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தை ஆளுகிறவர், சேனைகளின் கர்த்தர். யுத்தங்களையே பார்த்து பழக்கப்பட்டவருக்கு உன் யுத்தம், என் யுத்தம் லேசான காரியம். ஆதியாகமத்தின் முதல் வெளிப்படுத்தல் வரை பல யுத்தங்களை பார்த்தவர், ஜெயங்கொள்ளுகிறவர், ஜெயம் எடுக்கிறவர். இஸ் a conqueror. ஒரு நாளும் அவர் தோற்று போனதில்லை, அவரும் தோற்று போனதில்லை, அவர் பிள்ளைகளையும் அவர் தோற்க விடுவதில்லை. அடிக்கடி வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம், நான் ஜெயங்கொண்டு என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல. அவர் யார்? ஜெயங்கொள்ளுகிற கர்த்தர். சூழ்நிலைகள் மேல், சம்பவங்கள் மேல், எதிர்மறையான மனிதர்கள் மேல் ஜெயங்கொள்ளுகிற கர்த்தர். அவர் சொல்கிறார், இரண்டாவது குறிப்பு, நான் சத்துருக்களை துரத்தி விடுகிறேன். அன்பானவர்களே, முதலாவது the presence of God, இரண்டாவது the promise of God, மூன்றாவது the protection of God. அவர் சொல்கிறார், நான் உன்னோடு. அது presence. என்ன சொல்லுகிறார்? அதிசயங்களை செய்வேன், the promise. மூன்றாவது the protection. உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நான் துரத்தி விடுவேன். நான்காவதாக அவர் சொல்லுகிற வார்த்தை 24ஆம் வசனத்திலே, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். not only establish your life, he extend your life. அன்பானவர்களே, உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் உன் வாழ்க்கையை விஸ்தாரமாக்குகிறார். அவர் சொல்லுகிறார், உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உன் ஜெப வாழ்க்கை, உன் அர்ப்பணம், உன் ஊழியம், உன் பொருளாதாரம், உன் வாழ்க்கை நிம்மதி, மகிழ்ச்சி, இவைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர். அன்பானவர்களே, விஸ்தாரம் என்று சொல்லும்